அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லுறாங்க? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். எனக்கு ஒரு தொகை வந்திருக்கு வாட்ஸ்அப்பில். நான் ஒன்றுமே திறந்து பார்க்கல. திறந்து பார்த்தா எனக்கு டைம் போதாது. ஒரு தொகை வந்திருக்கு. ஏன்னா நான் காலிலேருந்து நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டேன். ஆனால் ஒரு காரியம், முந்தி ஃபோன்னால் எப்படின்னா ஒரு ஃபோன் அடிப்பாங்க. அடித்தா எப்படி சொல்லுவாங்க? வாழ்த்து தெரிவிக்க தான் எடுப்பாங்க. என்னது? ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக உங்கள் மகன் என்ன செய்கிறான், உங்கள் மகன் என்ன செய்யுது, அங்கே போனீங்களே இங்கே 15 நிமிஷம் தேவை இல்லையா? குறைஞ்சது 15 நிமிஷம் தேவை. ஆனால் இப்போ ஒரு நல்ல காரியம், எப்படியே என்ன இருந்தாலும் நல்ல காரியம், ஹாப்பி கிறிஸ்மஸ். அது நம்ம எழுத தேவையில்லை, எவனோ எழுதுனா அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவாங்க. அப்படி தானே செய்கிறாங்க. அதில் ஒரு நம்ம என்ன செய்கிறோம், டைம் அது நமக்கு ரொம்பவும் இதாகிடுச்சு. ஆனால் நாம் பார்க்குறோம் இந்த நாட்களில், நீங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாவெல்லாம் உடுத்திருக்கிறீங்கன்னு. இன்றைக்கி ஜவுளி கடைக்கு போனால் 2-3 இதில், இப்போ நம்ம இங்கே பரவாயில்ல, அங்கே ஸ்ரீலங்கா இந்தியாவில் என்ன செய்வாங்க, அள்ளிட்டு போவாங்க. எந்த போகிறீங்க? கிறிஸ்மஸ். கோழி கடையில் கோழியே இருக்காது, எல்லாம் முடிஞ்சிடும். சாராய கடைக்கு போனால் என்ன இருக்காது, நம்ம குடிக்காதனால நமக்கு தெரியாது, அங்கே இருக்காது. இலங்கை, இந்தியா, உலகத்திலே இன்றைக்கு கூடுதலாக விற்பனை ஆகிற ஒரு காரியம் இந்த நாட்களிலே சாராயம் தான், வேறு எதுவுமே இல்லை. அது வைன்ற பேரில் வரலாம், 69 பேரில் வர, எந்த பேரில் வந்தாலும் என்ன செய்யுது, அதிகமாக ரகசியமாக குடிக்கிற விசுவாசி இருப்பான், வெளியரங்கமாக குடிக்கிற விசுவாசி இருப்பான். ஆமேன். நாம் குடிக்கிறது இல்லை. ஆனால் எப்படியோ கிறிஸ்மஸ்ன்றாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் என்னன்னு கேட்டால், இயேசு பிறந்ததை சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்து இன்றைக்கு பிறக்கவே இல்லை, அதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே என்றைக்கோ பிறந்து விட்டார். ஆனால் இதுவரை உங்கள் உள்ளத்திலே பிறக்காவிட்டால் இந்த நாள் பிறப்புக்கு இடம் கொடுக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு அநேக செய்திகளை கேட்டிருப்பீங்க. மரியாதை குறித்து சிலர் பேசியிருப்பாங்க, அதே வேளை 3 அந்த சாஸ்திரிகளை குறித்து பேசியிருப்பாங்க, ஏரோதை குறித்து பேசியிருப்பாங்க, பெத்லஹேமை குறித்து பேசியிருப்பாங்க. பல காரியங்களை இன்றைக்கு செய்திகளாக அநேகர் கர்த்தர் கொடுக்கிற விதத்திலே பேசியிருப்பார்கள். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் எப்படி போஷிக்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அதை நாங்கள் கண்டோம் என்று யோவான் சொல்லுகிறார். எந்த வார்த்தை என்று சொன்னால் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். எப்படின்னா, எப்படி? தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை. 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாக வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் அதை மேற்கோட் காட்டி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லியும் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சந்தோஷ சமூகத்தில் என்ன செய்தேன், களிகூர்ந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சந்தோஷமாக பிதாவின் அருகே இருந்த இயேசு கிறிஸ்து இறங்கி வந்த நாள்தான் இன்றைக்கு அவருடைய பிறப்பின் நாள். அது எந்த நாளாக இருக்கலாம், பிறப்பின் நாள். ஏன் இறங்கி வந்தார், எதற்காக இறங்கி வந்தார் என்கிற கேள்வியை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். எதற்காக அவ்வளவு தூரம் மனமகிழ்ச்சியாய் இருந்தவர், பிதாவின் பக்கத்திலே இருந்தவர், அங்கே இருந்து அவருடைய சமூகத்திலே களிகூர்ந்தவர், வார்த்தையாக இருந்தவர், ஏன் இறங்கி வந்தார், எதற்காக இறங்கி வந்தார்? இன்றைக்கு புத்தாடை அணிகிறதினாலும் அல்லது போனால்
ஒரு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்து அதிலே சில பொருட்களை எல்லாம் தொங்க வைத்து அதிலே மின் விளக்குகளை போட்டு அதை களிகூறுகிறதுனாலும் கிறிஸ்மஸ் என்கிற பெயரிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அல்ல. ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற ஒரு கேள்வியை அறிந்து தெரிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்னா பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க லூக்கா எழுதின நற்செய்தியில் உள்ள நாம் வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் எதுக்காக வந்தாராம் பரலோகத்திலிருந்து? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, மனிதன் இழந்து போனான், அதை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். நீங்க வேதத்தில் வாஸ்து பார்ப்பீங்கன்னு சொன்ன 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? அப்ப எல்லாத்துக்கும் மேல யாரை வச்சாரு? சிருஷ்டிப்புல மனுஷனை வச்சாரு. உனக்கு கீழே தாப்பா, எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி அவனை ஆண்டு கொள்ளும்படி சொன்னார். ஆனால் மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த ஆளுகையை கொடுத்த அந்த அதிகாரத்தை அலட்சியப்படுத்தி சாத்தானுக்கு தன்னுடைய செவியை சாத்தபடியினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இழந்து போன அந்த ஆளுகையை மறுபடியுமாக அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். மாம்சமாக மனிதனாக இந்த உலகத்திலே உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, காரணம் என்ன என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்த போது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அவனுக்கு ஒரு தோல் உடை செய்யப்பட்டது. மிருகத்தின் இரத்தத்தினாலே மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான் என்று சொன்னால் அது முடியாத காரியமாய் இருந்தது. ஆண்டவரே, எனக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்துங்கள், நான் போகிறேன், என் இரத்தத்தை சிந்துகிறேன், அதன் மூலமாக இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி தேவன் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னார், பாவத்தின் அடிமைத்தனத்திலே எல்லா ஆளுகையும் இழந்து போன மனிதன், நிற்கதையாய் நிற்கிறவனை மறுபடியுமாக எழுப்பி நிற்பாட்ட வேண்டும் என்கிறதற்காகத்தான் என் ஆண்டவர் இங்கே இறங்கி வந்தார். அதை உணர்ந்து கொண்டால்தான் நமக்கு கிறிஸ்துமஸ் என்கிறதனுடைய அர்த்தம் தெரியும். கிறிஸ்துமஸ் வேற ஏதோ பேர் வச்சிருக்கலாம், நமக்கு இயேசு பிறந்தார் என்கிறது தான் முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பாருங்க, எல்லா ஆளுகையும் அவங்கிட்ட கொடுத்த ஆண்டு கொள்ளுங்கன்னா இவன் யாருக்கிட்ட கொடுத்தான்? பிசாசிட்ட கொடுத்துட்டான். நீங்க லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கொள்ள பார்க்கிறீங்க. பாருங்க 5:6. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். யாரு? பிசாசு இயேசு கிறிஸ்து சொல்றத பாருங்க. எப்படின்னு சொன்னா, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரே நிமிஷத்துல காட்டி ஆண்டவர் காட்டி சொல்றான், நீர் என்னை பணிந்து கொள்ளும், நான் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். ஏனென்றால் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை என்ன செய்வேன்? கொடுப்பேன்.
ஆண்டவர் உலகத்தை படைச்சு பிசாசுகிட்ட கொடுக்கல ஆண்டுகோள் என்று சொல்லி, அவனிடத்திலே ஒப்பு கொடுக்கல. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக இழந்து போனான். எல்லாவற்றையும் பிசாசினிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அவன் இப்ப சொல்ற என்ன தெரியுமா? எல்லாம் என் கையில தான் இருக்கு. நீ மனுஷனை நம்பி கொடுத்த மனுஷன் எல்லாம் என் கையில தான் இருக்குது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, எனவேதான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் உண்டானவைகளிலே அன்பு கூறுவானே ஆனால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? நாம் அன்பு கூற வேண்டியவர் கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நமக்காக இறங்கி வந்தார். உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. பிதா நம்மேல் வைத்த அந்த அன்பு நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் பரிசு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தகுதியற்றவர்களாகிய நம்முடைய கரத்திலே கிடைத்த பெரிதான பரிசு என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியா இருந்தா இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்றான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யாருக்கு விரும்புகிறேனோ அதை கொடுக்கலாம் என்று சொல்லி. இதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த அடிமைத்தனத்தில் சிக்கி கிடக்கிற தன்னுடைய ஜனம், தான் இழந்து போன ஒரு ஜனம், தன்னுடைய சாயலாக படைத்தவன், தன்னை ஆராதிக்க வேண்டியவன், தன்னோடு இருக்க வேண்டியவன் இன்றைக்கு தொலைந்து போனான். அவனை மீட்க வேண்டுமானால் நான் இறங்கி போக வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை ஏதேன் தோட்டத்து அனுபவமா இருக்கலாம், அல்லது போனால் வேற எந்த நிலையில இருக்கலாம். எல்லாம் இழந்து போய் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மாலைவெல்லே நீ இழந்தவைகளை மறுபடியும் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு இயேசு உன்னுடைய இருதயத்தில் பிறக்கத்தக்கதாக உன் இருதயத்தை திறந்து கொடு. அவர் அங்கே வரும் பொழுது நிச்சயமாக நீ இழந்த அத்தனையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் இழந்த அத்தனை அவனுக்கு மறுபடியும் கொடுக்கிறார். ஏனென்றா மனுஷன் இன்னைக்கு அவரை பார்க்குற எப்படின்னா, மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டான், இழந்து நிற்கதியாக நிற்கிறான், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு வந்தார். இது வரைக்கும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். அப்போ மனிதன் எதையெல்லாம் இழந்தான்? மனிதன் எதையெல்லாம் இழந்தான் அப்படின்னா, முதலாவது சமாதானத்தை இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து போனான், சுகத்தை இழந்து போனான், நித்திய ஜீவனை இழந்து போனான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாலகனாக அவதரித்த போது தூதர்கள் என்ன சொன்னார்கள்? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில் என்ன வருது? சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அப்ப பூமியில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய பொருளை வச்சிருக்கிறீங்க, இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, சந்தோஷமா இருப்பீங்களா? விரக்தி, அப்படியே ஏதோ இருப்பீங்க. அப்ப மனுஷன் தன்னுடைய ஆளுகையை இழந்து போனான். இழந்து போனதுனால சமாதானத்தை இழந்து போனான். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படிய முடியாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவன் சமாதானத்தை இழந்துதான் காணப்படுவான், சந்தோஷத்தை இழந்துதான் காணப்படுவான். அப்ப சமாதானம் பூமிக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக வருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னார்? சமாதானம். அந்த சமாதானம் இருக்கும்போதுதான் சரீரத்தில் சுகம் வரும். மனிதன் பாவம் செய்யறதுக்கு முன்பதாக வியாதியாய் இருந்தான் என்று எங்கேயும் காண முடியாது, இல்லையா? ஆனா மனிதன் பாவம் செய்ததுக்கு பிறகுதான் வியாதி வருகிறது.
நாம் இன்னைக்கு சொல்லலாம் மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வருது, தடுமல் வருது, இப்படியெல்லாம் இருக்குது. தேவ சித்தத்தினாலையும் வர்றது இருக்கு, பிசாசினாலையும் வர்றது இருக்குது. நாமே தேடி இப்படி பலவிதமாக அர்த்தம் கொடுக்கலாம். ஆனால் வியாதிகள் எப்பொழுது மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்த போதுதான் அது வந்திருக்க வேண்டும். அப்ப சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதி. எனவேதான் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததென்றும் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே சொல்றாரு? எப்படி சொல்றாரு? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லி. சமாதானம் வரும் பொழுது சரீரத்தில் சுகம் வரும். அந்த சமாதானம் எந்த சமாதானம் என்று சொன்னால், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, கிறிஸ்து கொடுக்கிற சமாதானமாக இருக்க வேண்டும். நான் என் சமாதானத்தை விட்டு போகிறேன் என்று சொன்னார். என் சமாதானம் மெய்யாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்த மெய்யான சமாதானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வானே ஆனால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில சுகத்தை கத்தர் கொடுக்கொள்வராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன செய்தார் என்று சொன்னா, இந்த சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக, இந்த சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாகத்தான் அவர் இறங்கி வந்தார். நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது சம்பவத்தை பார்க்கிறீர்கள். எப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியனோடு பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி அடுத்த வசனம் வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சரி, இங்க நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில என்ன நடந்ததுன்னு சொன்னால், திருடர் கையிலே அவன் மாட்டிக்கொண்டான். அவனை அடித்து குற்றூராய் விட்டு அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டாங்க. மனிதன் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, பிசாசு இதே வேலையை தான் செய்யறான். மனுஷனுக்குள்ள இருக்கிற அத்தனையும் எடுத்துடுறான். சமாதானத்தை எடுத்துடுறான், சந்தோஷத்தை எடுத்துடுறான், சுகவாழ்வை எடுத்துடுறான். அவனுக்குள்ள கோபங்கள் வருகிறது, அவனுக்குள்ள வைராக்கியங்கள் வருகிறது, அவனுக்குள்ள பொறாமைகள் வருகிறது, பெருமைகள் வருகிறது. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள உண்மையான சமாதானம் கிடையாது, உண்மையான சந்தோஷம் கிடையாது. நீங்க பாருங்க, சும்மா இருப்பாங்க, எதாவது கேட்டால் கோபத்தில் பேசுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் கோபத்தில் தான் பேசுவாங்க. பதில் சாப்பிட்டீங்க, ஏன் நான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிடாட்டியா, உனக்கு என்ன, ஏ சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி, இவ்வளவு தானே. நீங்கள் பார்த்துருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லை, நீங்கள் பார்த்துருக்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். அங்கே போனீங்களா? நான் போவேன், போக மாட்டேன், அது ஏன் வேலை. என்ன போனியா போகலையா? நீங்கள் அங்கே நின்னீங்க, நான் நிற்பேன், உனக்கு என்ன? ஏன்? உள்ளத்துக்குள்ள சமாதானம் கிடையாது. உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருந்தால் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டேன். இது மரக்கறியை சாப்பிட்டா கூட சொல்லுவான், பிரியாணியோட சாப்பிட்டேன் சொல்லுவானே இல்லையா? அமைதியான பதில். அமைதியான பதில் யாருக்கிட்ட இருந்து வரலையோ, என்கிட்ட இருந்து வரலாட்டி எல்லாம் உள்ள யாரும் இருக்காங்க, சமாதானம் போயிருச்சு. என்ன இல்லை, போயிருச்சு. நீங்க சமாதானம் போனவங்களாம் ஒரு அலையிலையோ சொல்லுவோம். என்ன, அந்த மனிதனை அடித்து அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வழியே ஒரு லேவியன் வந்தான். அப்படித்தானே இருக்கு? எப்படி இருக்கு? அவனை கண்டான், பக்கமாய் விலகி போனான். அவன் பார்த்தான், இவன் குத்துயிராய் கிடக்கிறான். இப்ப நாம போய் கை கொடுத்தோம்னா போலீஸ் கேஸா போயிடும். நம்ம என்ன செய்யறோம்? அப்படி அந்த நாள் போலீஸ் கேஸ் இல்லை, ஆனாலும் விலகிட்டாங்க. ஆசாரியன் பார்த்தான், அவனும் விலகி போயிட்டான். 2 பேரும் பேசிக்கிறான். எப்படி தெரியுமா? சேர்ச்சுக்கு வந்து அவன் ஒரு வேலையும் செய்யறது இல்லை, இவனுக்கு கற்றுக் கொடுத்தது கிடக்கட்டும். லேவியன் சொல்லிருப்பான், நான் இவ்வளோ நாள் தனியாக சுமந்துருக்கேன், ஒரு நாளாவது சேர்ந்து வந்திருப்பானா? ஒரு கதைக்கு 2 பேரும் பக்கம்
மோசமா போனாங்க. ஏன்னா அவர்கள் நோக்கத்தோடு போகல அந்த வழியில. ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் வந்தான், சமாரியன் என்ற ஒரு மனிதன், அவன் பிரயாணமாய் வந்தான். அப்படிதான் போட்டிருக்கு, ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு வந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அவன் பிரயாணப்பட்டு வந்தான் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு கூட வந்தான். நீங்க இங்க இருந்து ஜெனிவாவுக்கு போறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் இருக்காக ஏறி போவீங்களா? இல்லை கார் இருக்காக பெட்ரோல் அடிச்சுட்டு போவீங்களா? சும்மா நான் போறேன். சிலர் கேட்டால் அப்படி தானே, சும்மா தான் அங்கே போனேன், சும்மா தான் அதை பேசினேன். சும்மா, இந்த சும்மான்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. நான் எப்பயும் சொல்கிறேன், சும்மா எதுவும் செய்ய, சும்மா இருந்தால் பேசாமல் படுத்து தூங்கு, இல்லை ஏதாவது படி. இதை குறித்து நிறைய பேசலாம், இன்னொரு நேரம் பேசிக்கிறேன். இந்த நாளில் பேசக்கூடாது, இன்னொரு காரியம் இருக்குல்ல, அதை இப்போ பேசக்கூடாது, வேற நாளில் நான் பேசிக்கிறேன். சும்மா போறாங்க. ஆனால் இந்த மனிதனோ பிரயாணமாய் போகிறான், ஒரு நோக்கத்தோடு போகிறான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது ஒரு நோக்கத்தோடு கூட வந்தார். அவரே நல்ல சமாரியனாய் இருக்கிறார். என்ன செய்தார்? அவனுடைய காயங்களிலே எண்ணெய் வார்த்து திராட்சரசத்தை ஊற்றி அந்த காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் விட்டு, அதற்கு பிறகு 2 பணத்தை கொடுத்து, நீ இவனை பராமரி, நான் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது உன்னிடத்தில் இருந்து இவனை என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு கூட வந்தாரு. நோக்கத்தோடு கூட வந்து அந்த மனிதன் என்ன செய்தான்? எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவனுடைய காயங்களிலே, இன்றைக்கு காயப்பட்ட உள்ளங்கள், காயப்பட்ட இடங்கள், வியாதிகள் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து மருந்தாக மாறுகிறார். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதுதான் அந்த சமாரியன் செய்தது. என்ன செய்யறாரு? சத்திரத்தில் கொண்டு போய் விட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்து பரலோகம் போகும்போதுதான் சபை என்று ஒன்று இந்த பூமியிலே உருவானது. அப்படித்தானே? எப்படி? சபை என்று ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபை என்று ஒன்று உருவானது. அப்ப சபையை இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், சத்திரக்காரனை வைத்திருக்கிறார், 2 பணத்தை கொடுத்திருக்கிறாரு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிற அதை வைத்து இந்த மனிதனை நீ என்ன செய்யன்னு சொன்னா, சுகப்படுத்து, நான் அது சீக்கிரத்திலே வருவேன், வரும்பொழுது உன் கணக்கையும் தீர்ப்பேன், அவனை நான் கூட்டிக் கொண்டு போவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப ஒரு நோக்கத்தோடு கூட தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எதுக்காக வந்தார்னா, இந்த மனிதன் எல்லாவற்றையும் இழந்து நிர்கந்தமான ஒரு நிலையில் இருக்கிறான், அவனை நான் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக பரலோகத்தின் மேன்மையை விட்டு இறங்கி வந்தார். தூதர்களின் ஆராதனை விட்டு இறங்கி வந்தார். செல்ல பிள்ளையாக இருந்தவர் இறங்கி வந்தார். மனமகிழ்ச்சியோடு இருந்தவர் துக்கத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கத்தக்கதாக வந்தார். அடுத்தது மனுஷன் சமாதானத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், நித்திய ஜீவனையும் இழந்துப்பான். நித்திய ஜீவனை இழந்த அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய்தான் என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னது? ஆண்டவர் மனுஷனை படைச்சு அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நடுவில் இருக்கிற ஒன்றை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது அப்படின்னாரு. இவன் அதை பறித்து புசித்து விட்டான், நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாக மாறிவிட்டான். இப்ப இவன் என்ன செய்யக்கூடாது? அடுத்து வசனம் வாசிங்க. என்ன செய்யக்கூடாது? இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை கையை நீட்டி என்ன செஞ்சக்கூடாது? பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு கூட இராதபடிக்கு அவன் என்ன செஞ்சாரான்? தோட்டத்தை விட்டு துரத்திட்டார், விரட்டிட்டார், வெளியே போ அப்படின்ட்டார். போன இவன் எப்பயும் மறுபடியும் என்ன செய்வான்? தோட்டத்துக்குள்ள வருவான். வர்றதுக்காக என்ன வச்சாரு?
சுடரொளி பட்டயங்களை வச்சார். இன்னைக்கு தான் நாம் பார்க்கிறோம் எல்லைக்கு என்ன வச்சிருக்கிறோம், நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் தானே. அணு ஆயுதம் அது எப்படி போகும்போது ஒரு லைட்டு தான் பற்றும், வெளிச்சம் பொம்முன்னு வரும், மேலே உள்ளது போயிடும் இல்லையா. இன்னைக்கு அவன் படைச்சிருக்கிறான். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக சுடர் ஒளி பட்டயங்களை வச்சிருக்கிறார். விஞ்ஞானம் அங்கே இருந்தாயா பிறந்தது? சத்திய வேதாகமத்திலிருந்து தான் விஞ்ஞானமே வந்தது. யோபனுடைய புத்தகத்திலிருந்து தான் அநேக காரியங்கள் உலகத்துக்கு வந்தது. அப்ப என்னது, ஆண்டவர் வச்சிருக்காரு. இவங்க உள்ள வந்தா சுடரொளி பட்டயம் பார்த்துக்கும். ஆனால் பாவம் செய்த மனிதன் இப்படியே விடப்பட்டால் அவன் நித்திய அக்கினைக்கு போய்விடுவானே, அழுகையும் கூக்குரலுமான ஒரு இடத்துக்கு போய்விடுவானே, அவனுடைய ஆத்துமா அழிந்து போகுமே, நித்திய நித்திய காலமாக அவன் ஒரு வெறுமை உள்ள ஜீவன் ஜீவிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தாரு. நான் இறங்கி போவேன், என் ஜனத்தை மீட்க நான் இறங்கி போவேன் என்று சொல்லி இறங்கி வந்து தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தலை யாரெல்லாம் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிற, வாசிங்க. என்னதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று நீ எழுது. நான் சத்திரத்தில் கொண்டு போய் விடுவேன். ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி அவன் தெரிந்து கொள்வான். நீ எழுதி வை, எழுதுதானே, நீ எழுது. சத்திரக்காரன் அதன் மூலமாக என்ன செய்வான், அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு ஆண்டு தருவார், அவன் என்ன செய்வான், சொல்லிக் கொடுப்பான். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வானாம், தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஜெயம் கொண்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும். ஜெயம் கொண்ட ஒரு ஜீவியம் ஜீவிப்பேமே ஆனால் மட்டும்தான் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால் கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரே ஆனால் மட்டும்தான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். நான் அவரை தரித்திருக்கணும், அவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் என்னிடத்திலே காணப்படணும். காணப்படும் பொழுதுதான் நான் கிறிஸ்தவன். நான் இந்த உலகத்தில் ஜெயங்கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு சிங்காசனத்திலே இடம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இருக்கா இல்லையா? இருந்தா சரி. என்ன சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்ளுகிறது என்று சொன்னால் கணவன் மனைவி சண்டை போட்டன யார் அடிச்சுட்டு முன்னுக்கு வர்றாங்க அவங்க ஜெயம் இல்லை. அல்லது போனா எங்கேயோ வாய் தர்க்கத்தில் வந்துட நான் நல்லா சொல்லிட்டேன்றதுனால அல்ல. ஜெயம் கொள்ளுகிறது என்று சொல்லுகிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், கொடுக்கிறதுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கனியை புசிக்க கொடுக்கிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தார். மனுஷர் மேல் வைத்த பிரியம், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாம் அறிந்திருக்கிறோம் லூக்கா நற்செய்தி நூல்ல 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷனிடத்திலே 100 ஆடுகள் இருந்தது தானே. இருக்கா? 15ஆம் அதிகாரம் தானே. 100 ஆடுகள் இருந்தது. அதுல ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சு, தொலைஞ்சு போயிருச்சு. தொலைஞ்சு போனோன்னு என்ன செய்தான், விட்டுட்டு அந்த ஆடு போனா போதுன்னு சொல்லாம என்ன செய்தான், இந்த மேய்ப்பன் தேடி போறான். நம்ம பாஸ்டர் அப்படிப்பட்ட சுபாவமே கிடையாது.
அதை குறித்து வேறொரு நேரம் பேசுவேன். அதுதான் 2வது காரியம். அதை இந்த நாளிலே பேசாதபடிக்கு இன்னொரு நாளிலே அதை குறித்து பேசுவேன். அவன் தேடி போகிறான். ஆடே, எங்கே இருக்கிறாய்? முட்புதரில் இருக்கிறாயா என்று சொல்லி அந்த ஆட்டை பிடிச்சிட்டு தரதரன்னு இழுத்துட்டு வராதபடிக்கு தன் தோள்களிலே போட்டுக்கொண்டு சுமந்து அந்த மேய்ப்பன் வருகிறான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார். இழந்து போன மனிதன் முட்களிலே, பாவம் என்கிற முட்களிலே சிக்கி இருக்கிறவனை அவர் விடுதலை செய்து என்ன செய்தார் சொன்னா, தன் தோள்களிலே சுமந்து கொண்டார். அந்த மிருகத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு அவன் நடந்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுமந்தார். எப்படி சொன்னா, நானும் நீங்களும் பெற வேண்டிய தண்டனை, பாவத்தின் தண்டனை, அந்த தண்டனையை தாமே தம்முடைய தோள்களிலே சுமந்து கொல்கதாவை நோக்கி சிலுவை எடுத்து பயணமாக போறதுக்காகத்தான் ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எல்லாம் பிறந்தாச்சு, உடுப்பு உடுத்தியாச்சு, சாப்பிட்டாச்சு, இல்லை பிறந்தாச்சு. இயேசு ஏன் வந்தார்னா, என்னை பரலோகம் கூட்டிட்டு போறதுக்காக வந்தார். இழந்து போனதை ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான். ஏசாயா 53:12 சொல்லும்போது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். வாசிங்க அந்த வசனத்தை. அநேகரை அவருக்கு பங்காக கொடுக்கும்படியாக என்ன செய்தாரா? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எப்பனா, நம்முடைய பாவத்தை சுமக்க. அவருக்கு தெரியும். வேதத்தில் நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபம், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமத்தை சுமக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். 1 தீமோத்தேயுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா, 15ஆம் வசனம், பாவிகளை ரட்சிக்க. கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, பாவிகளிலே பிரதான பாவி நான் தான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவியாகிய என்னை ரட்சிக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்காக அவர் பிறந்தார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார். அதுதாங்க கிறிஸ்துமஸ். எதுக்காக வந்தாரு? ஏன் பாவத்தை சுமந்து தீர்க்கிறது. அதனால தான் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் என்ன சொல்றான்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நடந்து வருதையா என்று சொல்லுகிறான். இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு ஏன் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காகத்தான் இந்த ஆட்டுக்குட்டி பரலோகத்தின் மேன்மை விட்டு இறங்கி வந்ததுங்க. அடிமையின் கோலம் எடுத்தது, தாழ்த்தினது, சத்திரத்துக்கு முன்னதாக கிடந்தது. ஏன் தெரியுமா? என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக. நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு நம்ம அந்த ரட்சிப்பை குறித்து பெருசாக நினைக்கிறதே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, நாமளும் ரட்சிக்கப்பட்டோம், நாமளும் ஞானம் நடந்தோம். இல்லைங்க, நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ரட்சிக்கப்பட்டே இந்த நிலைமை ரட்சிக்கப்படாட்டி எப்படி இருக்கும்? நான் சில நேரம் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர் மட்டும் ரட்சிக்காமல் இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? பிரதான பாவி, அந்த பாவியை மீட்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். ஏன் பிறந்தேன் இந்த உலகத்தில் அப்படின்னா, ஒரு நோக்கத்தோடு பிறந்தேன், பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் கொலோசியருக்கு எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கிற 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் எங்கே இருந்தோம்னா, வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
நாம எல்லாம் எங்க இருந்தோம்? அப்ப இருளின் அதிகாரத்தில் இருக்கும்போது நாம எல்லாம் யாரு? இருளின் பிள்ளைகள், பாவிகளாக இருந்தோம். இருளின் அதிகாரம், பிசாசு இருளுக்குரியவன், ஆண்டவர் வெளிச்சத்துக்குரியவர். இருளின் அதிகாரத்திற்குள்ளே நாம் கிடந்தவர்கள், அந்தகாரத்தில் சிக்கி தவித்தவர்கள், எப்படி வெளியில வருகிறது என்று தெரியாதபடி இருந்தோம். ஆனால் அங்கிருந்து நம்மை ரட்சித்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு சந்தோஷமும் அதே வேளை நம்பிக்கை இருக்கு. மரித்தால் பரலோகத்துக்கு நாம் போவோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப எப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். முதலாவது இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷத்தை, அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறதுக்கு. ரெண்டாவது அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு. நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த பிசாஸ் அவனை வஞ்சித்ததோ அந்த பிசாசை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. மாட்கெழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளப்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். என்னத்துக்கு வந்தாரு? அநேகரை மீட்கும்படியாக. ஊழியம் கொள்ள வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். வரும்போதே தெளிவாக தான் வந்திருக்கிறாரு. ஜீவனை கொடுக்கணும், கொடுத்து அவனை மீட்டெடுத்து அவனுக்கு வரங்களை கொடுக்க வேண்டும். வாஸ்து பார்ப்பீங்கன்னா தெரியும். கொலோசிய முதல்ல ஒரு வசந்த வாசிங்க. எப்படின்னா கொலோசியருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிறந்த. அடுத்த வசனம் இல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அதுக்கு முதல்ல வசனம் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். அந்த சகல அதிகாரங்கள் ஆளுகையை மனிதனுக்கு கொடுத்து அதோடு கூட அவனை மேற்கொள்ளத்தக்கதான அந்த வல்லமையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் ஜீவனை கொடுக்காமல் என் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது என்பதை என் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஜீவனை கொடுக்காம வாழ்க்கைன்னு ஒன்று கொடுக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இல்லாட்டி மேலே இருந்தே சொல்லியிருப்பார். பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலேருந்து சொல்லியிருந்தா எப்படி ஏற்றுக்கொள்றது? இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாட்டி இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள், வருகையை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், மேலான ரட்சிப்பு எதற்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எனது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே ஆணி அடித்து என் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அதனால தான் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மாட்கள் எழுதின சுவிசேஷம் மத்தேயு 10. அப்பொழுது வரவழைத்து அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பிசாசின் மேல் வெற்றி சிறக்கத்தக்கதாக, அவனை மேற்கொள்ளத்தக்கதாக, அவனை ஜெயங்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பில்லி சூனியம் மந்திரம் மாயம்னுகிட்டு இருக்காங்க. ஆனா நான் கேட்கிறேன், அதை யாரு விரட்ட முடியும்னா ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தரித்து கொண்ட ஒருவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் போனா அது போகுது. அது எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கலாம், எங்கேயோ போய் செய்துட்டு வரலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் போனா போகுது.
அந்த அதிகாரத்தை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு. ஏன்னா சாத்தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை ஜெயங்கொள்ளணும், ஜனங்களை விடுதலை செய்யணுமா இருந்தால் தேவ பிள்ளைகளுக்கு வரங்கள் கொடுங்க. அதனால தான் எபேசியருடைய புத்தகத்தில் நீங்கள் வாசி பாருங்க. முதலாவது யோவான் எழுத 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிறான், அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளும் அவனுடைய கிரியை அழிக்க வேண்டும் என்கிறதுக்காக தான் தேவன் வரங்களை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க எபேசியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறினார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு என்ன செய்தாராம்? வரங்களை. எந்த மனுஷருக்கு வரங்களை கொடுத்திருக்காரு? எந்த மனுஷருக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார்? சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 68ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. சிறையாக்கி என்னது? சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு. யாருக்கு? நல்ல மனுஷனுக்கு இல்லை. யாருக்கு கொடுத்திருக்காரு? துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை என்ன செஞ்சிருக்காரு? நாமெல்லாம் யார் அப்ப? அதனால தான் இன்னொரு ஊமையில சொன்னாரு, பாம்பை கேட்டால், இந்த அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. அடுத்தது 3 காரியம் சொன்னாரு. முட்டையை கொடுத்தால் தேலை கொடுப்பா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அதிலும் விசேஷமானவர்களை கொடுக்க அறிந்திருக்கிறார். அப்ப பொல்லாதவர்கள் துரோகிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்காக, பிசாசை மேற்கொள்கிறதுக்காக. அதனால தான் எபிரேயருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போலவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தாரு? பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல வந்தார். இன்னைக்கு சில ஆள் சொல்லுவான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு கஷ்டமும் போகலை. எங்கே போகல? கஷ்டம் ஒன்றும் போகலை. நான் என்னென்னமோலாம் நினச்சி தான் வந்தேன், அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. நீ என்னமோ நினச்சி வராத, அதான் நான் சொல்லி கொடுப்பேன். இயேசுவை மட்டும் நேசிக்கிறேன்னா வா, பரலோகம் போனா வா. நீ வந்தனா பின்னால தருவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட தான் கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நீ சரியா தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நித்திய ஜீவனை தேடு. உனக்கு தேவையான அப்பத்தை கர்த்தர் அண்டண்டைக்கு தருவார். உனக்கு தேவையான உடுப்பை கர்த்தர் தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வந்தாங்க, எந்த கடையிலும் போய் ஜவுளி வாங்கல. ஆனால் எந்த உடுப்பும் பழசா போகல, பாதரட்சியை தேயலை, வியாதி வரல. கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துகிறார். எலியா அங்கே போனால் அங்கே ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிறார். நான் கட்டளை இட்டு இருக்கிறேன். எதற்கு? சாரிபாத்தில் ஒரு விதவைக்கு, அவளுக்கு சாப்பிட இல்லை, ஆனால் அவள் வீடும் ஆசீர்வதிக்கப்படும். நீ போ. இன்னைக்கு தேவப்பிள்ளையே, நீ இயேசுவை நம்பின விசுவாசித்தா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்றைக்கி உன் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடு. இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி உன் உள்ளத்தை திறந்து கொடு. நீ ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாக இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்று பல வருஷமாக இருக்கலாம், உன் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இயேசு உள்ளே இருக்கிறாரான்னு மட்டும் ஒரு கேள்வி கேளு. யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரா இல்லை வேற யார் இருக்காங்கன்னு கேட்போம். இயேசு இருக்கிறாரா? நான் ஜெயங்கொண்டது போல நான் உலகத்திலே இருக்கும் பொழுது உலகத்தை ஜெயங்கொண்டேன். உலகத்தின் அதிபதி வர முடியாது, உள்ள அடைச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? சுடர்ஒளி பட்டயமெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம சுடர்ஒளி பட்டயமெல்லாம் எங்கேன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டு உள்ள வரணும், நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும், இயேசு பிறக்கணும். அதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். அதான் உண்மையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ். கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அதுக்கு முதல்ல பரிசோதனை பார்க்கணும், உள்ளத்தில் பிறந்திருக்காரா, இருக்காரா?
இருந்தால் சரி, இல்லைன்னா நான் இன்றைக்கி பிறக்கிறதுக்கு திறந்து கொடுக்கணும். அன்றைக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மரியாளும் யோசேப்பும் கேட்குறாங்க, இடம் இருக்கா? அவங்க வீட்டில் கொஞ்சம் இடம் தாங்க. என்ன செஞ்சாங்க? நீங்கள் யாரோ தெரியல, எடுக்க தர முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் இடம் இருக்கா அவர் உள்ளே வர்றதுக்கு? இல்லை அடைச்சி வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் அடைச்சி வச்சாலும் உடைச்சிட்டு வர்றதுக்கு அவரால் முடியும். ஆனால் என் ஆண்டவர் நீங்கள் விரும்பி திறக்கிறது தான் விரும்புகிறார். விரும்பி அவருக்கு திறக்கணும். ஆண்டவரே உள்ளே வாரும். இன்னைக்கு ஆண்டவர் வாசல் படியிலிருந்து தட்டிக்கிட்டே இருக்காரு. மகளே, மகனே, கதவை தர. நான் வெளியில் நிற்கிறேன், என் தலை பனியினாலும் தூரல் நான் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு, கதவை தர. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ திறக்கணும். உள்ளே வந்தால் தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்குள்ளே வந்தபோது இந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு. இன்றைக்கி உன் உள்ளத்துக்குள்ளே கிறிஸ்து பிறப்பாரான்னா அங்கே தான் ரட்சிப்பு வருகிறது. நீ சொல்லலாம், நான் சொல்லலாம், ஐயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னதாக ரட்சிக்கப்பட்டுட்டேன். நல்லதான். இயேசு உள்ளே இருக்காரா, வெளியில் இருக்காரா? உள்ளே இருக்காரா, வெளியில் இருக்காரா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரை விடுதலை பண்ணும்படி அப்படியான பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த தண்டனையை அனுபவிக்கிறேன். பயந்து 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 இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் பாவத்தை குறித்து ஒரு பயம் இருக்குது. அதனால தான் பாவ விமோச்சனத்துக்காக என்னென்னமெல்லாம் செஞ்சு பார்க்குறான். ஆனால் அப்படியும் பாவத்தில் விமோச்சனம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் விமோச்சனம் இருக்குன்னு தெரியும், ஆனால் பயம் இல்லை. பயம் இல்லை. நம்ம ஆண்டவர் தானே, அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. அவர் ராஜாவாக சிங்காசனத்தில் இருக்கிற நேரம் வரும். அந்த நேரத்தில் நான் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு அந்த மரணத்தின் பயம் நமக்கு இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, இயேசுக்காக நான் ஜீவிக்கிறேன், நான் ஜெயங்கொண்டவன் என்று சொல்லத்தக்கதான ஒரு நிலைமை இருக்குமானால் நமக்கு ஆண்டவர் அதே வேளை 18ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னு சொன்னான். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இயேசு அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். இயேசு அந்த பலத்தை, ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். அவருக்கு பசினா என்னன்னு தெரியும். அவர் இருந்த குடும்பம், அந்த வீடு தச்சனுடைய வீடு, அந்த வீட்டினுடைய நிலவரம் எப்படின்னு தெரியும். எத்தனை சத்தங்கள் அவர் கேட்டிருப்பார். வியாதியஸ்களை பார்த்தாரு, எல்லா வேதனைகளை பார்த்தாரு. அவர் மனதுருக்கம் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 14:14 சொல்லப்பட்டா அவர் மனதுருகி வியாதியஸ்களை தொட்டு கொள்ளப்படுத்தினார். இன்றைக்கு நீ அநேக மன வேதனையோடு கூட வந்திருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். ஓ பூமிக்கு சமாதானம், அந்த சமாதானம் மெய்யான சமாதானம். அந்த மெய்யான சமாதானம் வேணுமா இருந்தால் இயேசுவே என் உள்ளத்தில் நீர் வாரும். நாம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் எழுந்திருக்க போகிறோம். நாம் ஜெபிச்சு நாம் முடிக்க போகிறோம்.